திருப்பாவை பாடல் 5. திருப்பாவை பாசுரம் 5. இந்த பாடலின் பொருள். இந்த பாடலின் உள் அர்த்தம் என்னவென்றால், குழந்தைகளை பெற்றவர்களுக்கு, அதாவது பெற்றோர்களுக்கு நல்ல பெயர் அந்த குழந்தைகள் வாங்கி தர வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் உட்கருத்து. உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை. தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை. இதில் வியப்புக்குரிய விஷயங்கள் என்னவென்றால், கண்ணன் ஒரு மாயன், நிலைத்த தன்மையுடன் வடமதுரையில் அவதரித்தவன். வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானாகிய கண்ணன் மதுராபுரையில் அவதரித்தவனும், பரிசுத்தமும் பெருமையும் கொண்ட தூய்மையான நீரை கொண்ட யமுனை ஆற்றை கரை கடந்தவனும், யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும், ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும், ஆயர்பாடியில் யசோதையின் செல்வனாக பிறந்து தாயின் வயிற்றை பரிசுத்தமாக்கி, கண்ணனின் விஷமச் சேட்டைகள், கண்ணனின் சிறு சிறு சேஷ்டைகளை பொறுக்க முடியாத தாய் ஒரு முறை கயிற்றால் கட்டினார்கள். கண்ணனின் இடுப்பில் கயிற்றால் கட்டினார்கள். அது கட்டப்பட்ட இடம் அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்கள் கண்ணன் கட்டுண்ட தாமோதரன் என்று அழைப்பார்கள். நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களை எடுத்துக்கொண்டு பரிசுத்தமான புஷ்பங்களை சமர்ப்பித்து அர்ச்சித்து வணங்குவோம். வாயினால் கண்ணனின் புகழை பாடுவோம். உள்ளத்தால் அவன் தன்மையை நினைத்து தியானிப்போம். கண்ணனை மனதில் இருத்தி அவன் புகழை பாடினாலே போதும். நாம் முன்பு செய்த பிழைகளும் இனிமேல் வரும் பிழைகளும் நெருப்பில் இட்ட பஞ்சு போல் அழிந்துவிடும். குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கித் தர வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து. திருப்பாவை பாடல் 5.